மக்களை, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். வெயில்னா வெயில் 100 தாண்டி அடிக்கி. இந்த வெயிலையும் அப்படியே அழகா ஒரு கட்டஞ்சாயம் அடிப்போம் சொல்லிட்டு போய் கொதிக்கிற டீயை குடிச்சு உடம்ப உரமேத்தி இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் அரசியல் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறோம், பார்த்து ராத்திரி முழுக்க என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அலைஞ்ச களைப்பு, உழைச்ச உழைப்பு, ஆத்தி ஓட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டோம், நாங்கள் போய் ரெப்ரஸ் ஆகிட்டு வரோம்னா அவங்க அங்கிட்ட போனாங்க. இப்படி ஒருத்தருக்கு திடீர்னு ராத்திரி போல சடக்குன்னு முருகன் கனவுல வந்து நீ என்னை பார்த்தேன்னா உனக்கு ஜெயம்தான் சொல்லியிருப்பார் போல் இருக்கு. 12 மணிக்கு கிளம்பி திருச்செந்தூர் போய் முருகான்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டார்ல ஒருத்தருங்க. அப்படியே மதுரையில் போய் இறங்கின உடனே எப்படித்தான் இவர் வாராருன்னு தெரிஞ்சதா இல்லையோ சடக்குன்னு எடுத்தாங்க. வருங்கால ஜனாதிபதி, வருங்கால முதலமைச்சர், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதினு சொல்லல நினைக்கிறேன். அந்த அளவு கோஷம் அப்படியே ஏர்போர்ட் கூரை பிச்சுக்கிட்டு மேலாக போதில்ல. தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் விஜய், அண்ணன் விஜய், தங்கத்தலைவர் விஜய், வருங்கால முதல்வர் விஜய். சத்தம் காட்டாம இருக்க. நீங்க கத்துற கத்து மற்ற பேசஞ்சருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சொல் பேச்சு கேட்கலைன்னா ஃப்ளைட்டை விட்டு இறங்கணுன்னு சீப்பை பிடிச்சி பின்னாடி ஓடி அனுப்பிச்சி விட்ருவேன். அப்புறம் நீங்கள் இங்கே காத்து கிடந்து வீணா போகும்னு மிரட்டினோன்னு கப்பிச்சு ஆயிட்டாங்கல்ல. அப்படியே வந்தாரு, மசன் வந்தாரு, கையை தூக்குனாரு, எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. ஸ்ட்ரைட்டா முருகனை பார்க்கறதுக்கு முருக மாதிரியே மயிலேறி போயிட்டார் பாருங்க. ராத்திரி 11:55க்கு யாரோ ஒருத்தர் போய் கதவை தட்டி சத்ரு சம்ஹார யாகத்தை திருச்செந்தூர்ல போய் பண்ணீங்கன்னா அப்படியே முருகன் வேலை எடுத்து சூரபத்மனை சொதக்குன்னு குத்துற மாதிரி உங்க எதிரிகளெல்லாம் மட்டமல்லாக்க விழுந்துருவாங்க சொன்ன உடனே பிளைட்டை பிடிச்சி அங்கே போயிருக்காருலா. இதுதான் காரணம்னு பல பேர் பேசியதாக. அப்படியே குஜராத்லையும் ஒரு பூசை. என்ன பூசை அப்படின்னு பார்த்தா உள்ளாட்சி தேர்தல் நடக்கும், நாங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அமித்ஷா போய் அங்க ஒரு பூசையை போட்டிருக்காரு. இது சூரசம்ஹார பூஜை, இது ருத்ர பூஜை. அந்த பூஜை என்ன போச்சுன்னு தெரியல.
அப்படியே துர்கா ஸ்டாலின் அம்மா இருக்காங்கடா, அவங்க கொடைக்கானலுக்கு போனாலும் கணவர் நல்லா ஜெயிக்கணும்னு கோயில் கோயிலாக போய் வேண்டிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமாம், எங்கே இந்த ஸ்டாலின் ஐயாவை காணும்னு எட்டி பார்த்தா எங்கள் வீட்டம்மா அதை பார்த்துக்குறாங்க. அது அவங்க டிபார்ட்மெண்ட். நான் சைக்கிள் நல்லா ஜாலியாக போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மே இல்லே பசுமை ஏ இல்லைன்னு பாட்டு பாடின மாதிரியே போகிறார். அப்படியே சைக்கிளில் போனவர் கண்ணில் இந்த பழைய காரெல்லாம் வச்ச இது இருக்கும் போல் இருக்கு. டக்குன்னு உள்ளே போயிட்டாரு. உள்ளே போய் கார்லாம் சூப்பராக இருக்கு, ரொம்ப கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் கேட்டார். வாக்கிங் முடிச்சுட்டு வந்தது எங்களுக்கு பெரிய ப்ரைடாக இருந்தது. வந்து அவர் நிதானமாக ஒவ்வொரு விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லையும் பற்றி என்னென்னன்றதை கேட்டு தெரிஞ்சு அந்த கார் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இருந்து அதை பார்த்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்படியே திடீர்னு என்ன நினச்சாங்களோ தெரியல, ஒரு குரூப்பு டிஎம்கேலேருந்து ஒரு பெரிய தலையை ஊரை வண்டியை முடிச்சு கொடைக்கானல் போகுது. என்னையா விஷயம், நீங்களும் கொடைக்கானலுக்கு வரீங்கன்னா சுற்றி பார்த்த மாதிரியும் ஆச்சு. ஐயாவை பார்த்து 2-3 நாள் ஆச்சுல்ல, கண்ணு பூத்து போச்சுல்ல, அதனால ஐயாவை பார்த்துட்டு 2 வாரத்தை பேசிவிட்டு நாங்களும் அங்கே கொடைக்கானலில் ஏரியை சுற்றுவோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க 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 வாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, நாம எங்க போறது அப்படின்னு ராகுல் காந்தி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டுக்குள்ள இருக்கணும், ஆனா தனித்துவமா இருக்கணும். போக அந்தமானுக்கு ஜாலியா இருக்கும்ல, போயிட்டார்ல அந்தமானுக்கு. ராகுல் காந்தி ஜிந்தாபாத் 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 அப்படியே நேரம் வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தா எல்லாரும் கையில வச்சு பிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு டப்பாய. என்னன்னு பார்த்தா நாளைக்கு அங்கே எலெக்ஷன் நடக்க போகுதுல்ல, அதனால இந்த மிஷினை எப்படி கைப்பற்றணும், அதாவது கையாளணும், இந்த மிஷினை எப்படி இது பண்ணணும்னு நேக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன்றுக்கு பெரிய இண்டோர் ஸ்டேடியத்தில் உட்கார வச்சு அதை தான் போட்டு பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நேராக கவுண்டருக்குள்ளே போகிறோம். முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி, மேனாள் நீதிபதி கிருபாகரன் ஐயா ஒரு விஷயத்தை சந்தோஷமாகவும் படுறாரு, இன்னொரு விஷயத்தில் வருத்தப்படுறார். என்னன்னா, ஓட்டு சதவிகிதம் அதிகரித்தது சந்தோஷம்யா, ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கும்போது எங்கள் அண்ணன் மட்டும் வரல, ஏன்னா ஓட்டு போடலைன்னு அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுற மாதிரியே பண்ணுறாங்க. பயமாக இருக்குங்க. ஜனநாயகத்தில் அரசியல்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் போடுக்குன்னு சொல்கிறார். மகிழ்ச்சி என்றால் அதிக அளவில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தார்கள், அது மகிழ்ச்சி. அதிர்ச்சி என்னவென்றால் இளம் தலைமுறையினர் மற்றும் குழந்தைகள் நடந்து கொள்வது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி சகஜம். இது 1952 நடக்கின்றது. இது 17வது சட்டசபை தேர்தல். இந்த சட்டசபை தேர்தலில் புதுமையாக இருக்கின்றது. 4 பெரிய கட்சிகள் தேர்தலில் நிற்கின்றன.
4 கட்சிகளும் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு கட்சியில் இருப்பவர்களும் தங்கள் கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நியாயம். அவர் என்ன செய்ய முடியும்? அவர்கள் கேன்வாஸ் செய்யலாம், போய் ஓட்டு போடலாம். அதுக்கு மேலே அவங்க எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சிலர் மாயையில் இருக்கிற ஒரு பொருள் சோஷியல் மீடியாவில் தெரியுது. குழந்தைகள், எஸ்பெஷலி குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி தன்னுடைய தலைவர் தான், இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை, தன்னுடைய தலைவர் தான் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு கால் வெற்றி பெற்றால் கொண்டாடி விடலாம், வெற்றி பெறவில்லை என்றால் தாழ்கின்ற மனநிலை வேண்டும். அந்த தாழ்கின்ற மனநிலை இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்றதா என்பது சந்தேகம் இருக்கிறது. அப்புறம் நம்ம கிருபானய்யா ஒன்று சொல்றார், நாம நேசிச்ச தலைவர், நாம நேசிச்ச கட்சி இதுதான் ஜெயிக்கணும், இது ஜெயிக்கலைன்னா என்னைய நான் காயப்படுத்திக்கிருவேன், ஒன்னையும் சும்மா விட மாட்டேன், என்னோட சேர்த்து கூட்டு போயிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் பாடம் அல்ல. பொதுவாக அரசியல்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்குள்ள போனோம். நாம நினைச்சது தான் நடக்கணும்னு நினைக்கப்படாது, அது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்றார். சோசியல் மீடியாவில் வருகின்ற செய்திகள் எல்லாம் மிகவும் மன வருத்தத்தை அளிக்க, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, மன வருத்தத்தை அளிக்கிறது. ஒரு பெண்மணி சொல்கிறார், இவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் என்னுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் நான் என்னுடைய தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பல விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஒரு கட்சியின் மீது அபிமானம் இருப்பது, அவர்கள் மீது ஒரு மரியாதை வைத்திருப்பதும், அவர் அந்த கட்சிக்கு வேலை செய்வதும் சாதாரண விஷயம். ஆனால் இப்படி என்னுடைய கட்சி தான் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த கட்சி மட்டும்தான் அந்த எலெக்ஷன் நிற்க வேண்டும், மற்ற கட்சிகள் எதுவும் நிற்கக்கூடாது. இது ஜனநாயக நாடு. மக்கள் பெருவாரியாக யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். அவர்கள் நினைக்கின்ற கட்சி வெற்றி பெற்றால் கொண்டாட வேண்டும், இல்லை என்றால் அடுத்த எலெக்ஷனுக்கு போட தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியான சகஜ நிலை. பெரும் தலைவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். தடக்குன்னு ஐயா அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒரு வாரம் எடுத்து விளாசுறார். நீங்க ஓட்டு கேட்கும் பொழுது நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களே, ஒருவேளை நான் ஜெயித்தால், ஒருவேளை நான் தோற்றால் என்னை பின்தொடர்பவர்கள் யாரும் எதுவும் காயப்படுத்திக்கிற கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, எல்லாம் நியூட்ரலாக கொண்டு போகணும். சரி, ஓகே, இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாம ஜெயிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையே அவங்ககிட்ட வழக்கமாக இருக்கு. கண்டிப்பாக எல்லா தலைவர்களும் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எல்லாம் ரெஸ்ட்ல இருக்காங்களே, செய்வாங்களான்னு தான் தெரியல. வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும். இப்பொழுது தேர்தல் நாள் 24ஆம் தேதி நடந்தது. வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடக்கிறது. நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிக்கை வெளியிட வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு தேர்தல் தோல்வியை, வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். எப்படி ஓட்டு கேட்டார்களோ அதே போன்று இளம் தலைமுறை அவர்களுடைய அறிக்கை முக்கியமானது. ஏன்னால் அவர்கள் சொன்னதான் கேட்பார்கள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை செய்ய வேண்டும். அது மிக அவசியமான ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போன்று சினிமா நடிகர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டார் உண்டு. எல்லா சினிமா நடிகர்களும் அவர்கள் சொல்ல வேண்டும், இளம் தலைமுறையினருக்கும் குழந்தைகளுக்கும் இது வெற்றி, ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி சகஜம், அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையை இந்த தேர்தல், இந்த வாக்குகளை எண்ணுவதற்கு முன்பு அவர்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இளம் தலைமுறையினருக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு நாம் தயார் செய்து வைக்க முடியும். இல்லை என்றால் மிகவும் அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் என்று சோஷியல் மீடியாவிலே சில விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்களை கண்காணிக்க வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். இந்த கட்சியை குறை சொல்வதாக யாரும் நினைக்க வேண்டாம்.
அப்படியே நம்ம தமிழிசை அக்கா வந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, என்ன செய்யலாம்? தம்பி தங்க கம்பிங்க, என்கிட்ட இருக்கு கண்டென்ட், நான் தர்றேன். தம்பி ரொம்ப நல்லவர். ஆனா அவர் யதார்த்தமா அப்படியே லைட்டா குழந்தைகள் மனசுல அப்படி தூவி விட்டார். அது தப்பு. என்ன தம்பி அக்கா கிட்ட அவங்க டீச்சர் இருக்காங்க. விஜய் வந்து ஒரு நல்ல நடிகரா இருக்கலாம், ஆனா அவரு குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அம்மா அப்பாட்ட அடம் பிடிங்க அப்படின்லாம் சொல்றது சாதாரணமாவே குழந்தைகளை வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்த கூடாது என்பது நிதி ஒரு ரூலாவே இருக்கும் பொழுது, விதியாகவே இருக்கும் பொழுது, குழந்தைகளை அவங்க மனதில் வந்து ஒரு தவறான கருத்தை விதைப்பதை போல அவங்கெல்லாம் படிக்கணும். அந்த படிச்சுட்டு அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்க சிந்திக்கணும். அப்படி இருக்கிற காலத்துல நம்ம கல்லூரியை தாண்டி அவங்க வந்து ஓட்டை பற்றியோ மற்றதை பற்றியோ சிந்தித்தா பரவாயில்ல. அதனால்தான் வாக்களிக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது. இந்த வயதுல குழந்தைகளை இப்படி பழக்கணும்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை தம்பி விஜய் கொஞ்சம் உணரணும் என்பது, இது எல்லாமே ரொம்ப சுயநல அரசியலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது என்பது எனது கருத்து. அக்கா தம்பிக்கு இன்னொரு அட்வைஸையும் எடுத்து கொடுக்காங்க. அதாவதுங்க, ஒருத்தர் போய் சாமியை கும்பிடுவாங்களாம், அந்த பலனை இன்னொருத்தர் சடக்குன்னு பிடிங்கிடுவாங்களாம். ஸ்டாலின் ஐயா மாதிரி எங்க தம்பி கிடையாது, நேராக டைரக்டா கடவுள் டு கடவுள் அப்படி பேசுறாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை அவரே அனுபவிக்கிறார். இதை முதலே பண்ணியிருந்தா நாம ரெண்டு கூட்டம் சேர்ந்து தேங்காவளை உடைச்சிருக்கலாம்ல அப்படிங்காக தமிழிசை அக்கா. தேர்தலுக்கு முன்னாலே எந்த அடையாளத்தையும் நான் காண்பிக்க மாட்டேன், யாருக்கும் எந்த ஆதரவும் செய்ய மாட்டேன். திருப்பரங்குன்றத்துல இந்து மன உணர்வு புண்படுத்த போது சில வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து சில அடையாளங்களை அவர்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் நாம இப்போ இறைவனை எல்லாரும் கும்பிடுறது ஆரோக்கியமான ஒன்றுதான். ஆன்மீக பயணத்தை நான் என்னைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவர் வந்து நான் வந்து வெளிப்படையா சாமி கும்பிடுறாரு. அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அவரு சாமி கும்பிடாம மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிடுறாரு. அந்த வகையில நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். இல்ல அதுதான், இது வந்து அரசியல். அதுக்கு முன்னால அவங்க சில அடையாளங்களை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் அந்த வாக்குகள் கிடைச்ச அப்புறம் வேற அடையாளங்களை காண்பிக்கிறாங்க. இதுவெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இட்டு செல்லுமான்னு. இன்னொன்னு, வேற கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கோயிலுக்கு போனா உடனே அவங்க வந்து மதவாதிகள் அப்படின்னு ஒரு அடையாளம் குற்றப்படுகிறார்கள். மற்றவர்கள் போகும்போது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தேடல் ஆரோக்கியமான ஒன்றுதான் நான் எடுத்துக்கொள்வேன். அப்படியே சடக்குன்னு செங்கோட்டையா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, தொழில் புரட்சி, எல்லா புரட்சியும் பார்த்துருப்பீங்க. விசில் புரட்சி பார்க்க போறீங்களா? வெயிட் பண்ணுங்க, 4ஆம் தேதி. அப்படியே ஊதுற தமிழ்நாடே சும்மா அலேக்கா மேலே போய் கீழே உட்கார்ற அளவுக்கு ஊது, அந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் இன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு சென்றிருக்கிறார். இன்று ஒரு சிறந்த நாள். அவருடைய தொலைநோக்கு சிந்தனை நாளை தமிழகத்தை ஆளுகிற மக்களால் ஒருமனதாக இன்று அவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணங்களாக இருக்கிறது. அடிப்படையில் எங்கு பார்த்தாலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் உலகளவில் முதலில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி, 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். சார் என்னதான் ஓட்ட பிடிச்சாலும் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். எப்படி சார்? அது அல்வா கேஸ் சொல்லுவாங்க சார். 4ஆம் தேதிக்கு பிறகு திருநெல்வேலியில் அது கொடுக்கணும். சடக்குன்னு தமிழிசை வந்தாங்க. அண்ணே கான்ஃபிடென்ட் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ஓவர் கான்ஃபிடென்ட் தப்பு. சரிங்களா? நான் தான் ஜெயிப்பேங்கிறது தப்பு, நானும் ஜெயிப்பேங்கிறது தான் கான்ஃபிடென்ட். ஓகே, 4ஆம் தேதி வரும்பொழுது ஜாக்கிரதையா இருங்க. அதாவது ஸ்பாயிலரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபால்ட்டி பிளேயரா இருப்பாரு, அதெல்லாம் கரெக்டு. பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்லை, இது அபரிதமான சத்தம்.
அந்த சத்தம் வந்து விசில் சத்தம் இல்லை, இவர் சொல்றது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்றாரு. 200 அது 200 விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அந்த தாண்டி அவ்வளவு பெரிய சத்தத்தை எல்லாம் போட முடியாது. இது வெடி சத்தம் மாதிரி சொல்றாரு, வெடிக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அதனால விசில் சத்தம் 200 எல்லாம் தாண்டதுன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான கனவு. அது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு கோட்டை கட்டுவதுன்றது ஒரு எப்படிப்பட்ட கனவுன்றது எல்லாருக்கும் புரியும். கனவு காணுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. அதனால நல்ல கனவு காணட்டும். மிஞ்சி மிஞ்சி போனா 4ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன கனவு காணுவாங்களோ 4ஆம் தேதி வரைக்கும் கனவு காணுவாங்க, அவ்வளவுதானே. அதனால கனவு காணட்டுமே. அப்படியே உடுமலை ராதாகிருஷ்ணன் ஐயா இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை இவ்வளவு நாள் உட்காந்து யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கார். எங்க எடப்பாடி அண்ணன் சீட்டு ரெடியா இருக்கு, உட்காரதுக்கு அவர் ரெடியா இருக்கார். 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண போறோம். எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி, மற்ற யாரையும் நாங்க கன்சிடரே பண்ணல, களத்திலே இல்லை அப்படிங்கார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கின்றது. கஞ்சா விற்பனை, மதுபான விற்பனை, கள்ளச்சார இதுதான் இருந்த ஒழிய இந்த 5 ஆண்டுகள் எந்த திட்டங்களும் நடைபெறவில்லை. ஆனால் எங்களுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த திட்டங்களையும் கொடுக்க போகிறார், இன்னும் பல திட்டங்களை கொடுக்க போகிறார். அதனால் மக்கள், கிராம பகுதியில் இருக்கின்ற மக்கள் முழுமையாக, அதே போல் நகர்ப்புற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு வரி, வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி இப்படி அல்லோலப்பட்டு கிடக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த ஆட்சி எப்போது முடிவுக்கு வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்பார். கண்டிப்பா திமுக ஆட்சியில் அமையும், முத்துவேல் கருணாநிதி பொறுப்பேற்பார். நாங்கள் இங்கே பழனியிலிருந்து நாங்கள் சொல்கிறோம், அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்பார். சார் இந்த மாதிரி 4 முனை போட்டி எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பொறுத்தளவில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகின்றோம். ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக. அப்படியே மக்களே இங்க வாங்க. இது நாள் வரைக்கும் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் வெற்றி வேட்பாளர், உங்கள் வெற்றி சின்னம் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சடக்குன்னு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இந்த கட்சி தலைவர்கள்லாம் திடீர்னு வெளியில போய் சாமியை கும்பிடுறாங்க. இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த மெஷினுக்குள்ள ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அவங்களுடைய வேண்டுதல்? இல்லை மக்களுடைய அந்த விரல் அதுதான் கரெக்டான விஷயமா இருக்குமா? என்ன நடக்கும்? ஏன் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மக்களை வந்து சந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். சொல்கிறாங்க பதில. நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் தெளிவாக முடிவெடுத்து யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத அவங்க முடிவெடுத்து வாக்களிச்சிட்டாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவங்களோட மன நிறைவுக்காக அவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க. ஒரு சாதிச்சு ஒரு இது இருக்கலாம், அதுக்காக ஒரு போயிருக்கலாம். அவங்க வந்து கோயில் கும்புறதுக்கு போறாங்க, அதனால வாக்கு இதாயிருமாங்க. அவங்க எதிர்பார்க்குற ஒரு நிகழ்வு நடந்துடணுன்ற எதிர்பார்க்கலாம். கோயில்களாக போகிறவங்களும் இருக்காங்க, அது அரசியலாகவும் உண்டு, அது மாற்ற முடியாது. இல்லை, மக்கள் வந்து என்ன நினைச்சு யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. கோயில் குளத்துக்கு போறது வந்து அவங்கவுங்க தலைவரோட நம்பிக்கை, அவங்கவுங்க நம்பிக்கை. மாறும் மாறாதுன்ற இதுதான் அவங்கவுங்க நம்பிக்கை, அவ்வளோதான். நீங்கள் கடவுளை வழிபடுறீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா கூட சரி, ஏதோ ஆண்டவன் ஒவ்வொரு மனதிலையும் போய் மாற்றுவார்னு சொல்லலாம். மற்றபடி தலைவர்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் கோயில்களை சுற்றுறது வந்து அவங்களோட ஆன்மீகத்தை நமக்கு காட்டுது. தேர்தல் நேரத்தில் போக முடியாது. இப்போ வராங்க, அவங்க மன நிம்மதிக்கு மக்கள் பார்த்து தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களா நம்ம கையில எதுவுமே கிடையாது, சாமி கையிலையும் கிடையாது. எல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். என்னன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதில் வந்து இனிமேல் தீர்ப்பு மாற போகிறது கிடையாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அதேமாரி மக்கள் ஓட்டு போட்டால் தான் எண்ணிக்கைக்கு வரும். மக்கள் போட்டுட்டாங்க. மே 4ஆம் தேதி மேலே தான் தெரியும். எப்பயுமே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதாங்க மாற்றம் வரும். தீர்ப்புகள் மாற்றம் வராது. மக்கள் என்ன போட்டு போட்டிருக்காங்களோ அதுதான் தீர்ப்பாக வரும். ஜனங்க தலைவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டாக போட்டிருக்காங்க. அது யார் மெஜாரிட்டிங்கிறது 4ஆம் தேதி தெரியும். அது 4ஆம் தேதி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தோடு எடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம தலைவர்கள்லாம் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க, நீங்களும் அந்த இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா விடுமுறை தானே, பிள்ளைக்காரர்களை கூட்டிகிட்டு போங்க. ஆமாம், சரிங்களா? அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வழக்கம் போல் ஒரே ஒரு விஷயந்தான், வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இந்த வெக்கை நோய்கள் அப்படின்னு நிறையா ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. இந்த லிஸ்ட்டெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. இயல்பாக தண்ணியை குடிங்க, கம்மங்கஞ்சி, கூழ், நீராகாரமாக எடுத்துக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.